வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். ஈரான் போரால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. தமிழகத்தில் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. சென்னை மணலியில் வணிக சிலிண்டர் ஏற்றிச் செல்ல காத்திருக்கும் லாரி ஓட்டுநர்கள். அந்த ஈரான் அமெரிக்கா போர் நடந்ததுனால சிலிண்டர் கொஞ்சம் லோடு கொஞ்சம் டிமாண்டு தான் இருக்கு. அதாவது வணிக இது பெரிய 19 kg சிலிண்டர் நல்லா வெயிட்டிங்கில் இருக்கிறோம். 14 kg கொஞ்சம் சரியாக லோடாகி நிற்கிறோம். அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். பெங்களூருவில் உள்ள உணவகங்கள் இன்று முதல் மூடல். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் உணவகங்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. சென்னையில் வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. பற்றாக்குறையை போக்க பிரதமர் மோடிக்கு சென்னை ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் சங்கம் கடிதம். சமையல் எரிவாயு விலை ஏற்றத்தை தொடர்ந்து அடுத்த அதிர்ச்சி. முன்பதிவுக்கான கால இடைவெளியை 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக அதிகரித்தது மத்திய அரசு. கச்சா எண்ணெய் விலை $130 தாண்டாத வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தக்கூடாது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். இலங்கையில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் விலை திடீர் உயர்வால் மக்கள் பாதிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கும் அவலம். பாகிஸ்தானில் பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை. சர்வதேச அளவில் எரிபொருட்கள் விலை உயர்ந்துள்ள நிலையில் சிக்கன நடவடிக்கை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $90 குறைந்தது. போர் விரைவில் முடிவுக்கு வரும் என ட்ரம்ப் அறிவித்த நிலையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு. மேற்காசிய போர் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று அவசர கூட்டம். இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருளாதார தாக்கங்கள் குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். இந்தியாவில் தற்போதைக்கு விலைவாசி உயர்வு இருக்காது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மக்களவையில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். கச்சா எண்ணெய் விலையேற்ற விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தல். Not only fighting between Israel and United States on one side and Iran on the other, but also attacks on a number of Gulf states. तरफ स्पीकर का इतना हाई मॉरल ग्राउंड हो कि आप नॉन ये आप इवन इट इज योर इररिस्पांसिबल. ஈரானுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. ஹோர்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் அமெரிக்கா திட்டம். தெற்கு லெபனானுக்குள் நுழைந்தது இஸ்ரேல் தரைப்படை. ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுத கிடங்குகள், பதுங்கு குழிகள், ஏவுதளங்களை குறிவைத்து தாக்குதல். லெபனானில் தீவிரமடையும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர் அபு ஹுசைன் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தகவல். பஹ்ரைனின் பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. எண்ணெய் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது பாப்கோ நிறுவனம்.
மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்திய திமுக. 110 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றினார் மு.க. ஸ்டாலின். மாநாட்டு திடலில் ரேம்ப் வாக் செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் கட்சி துண்டை சுழற்றி வீசி ஆரவாரத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்காகவே திருச்சி திமுக மாநாடு. கிரிக்கெட் ஆட்டத்தில் கடைசி ஓவர் மிகவும் முக்கியம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. கூட்டணிக்கே பெயர் வைக்க முடியாத நிலையில் என்டிஏ கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின். கூட்டணிக்கு பெயர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி, நாம கேட்ட எதையும் தரல. தமிழ்நாடு பார்க்காத படையெடுப்பா? தமிழ்நாடு என்றுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எந்த முகமூடி போட்டாலும் திமுக இருக்கும் வரை பாஜகவால் வெல்ல முடியாது என முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலாம். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. முதல்வர் பதவிக்காக பாஜகவின் அடிமையாகிவிட்டார் பழனிசாமி. பீகாரில் செய்ததையே தமிழ்நாட்டில் பாஜக செய்ய துடிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தாம்தான். எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்று மறைமுகமாக சாடிய ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். திருச்சியில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் மும்முரம். எப்போது தேர்தல் நடந்தாலும் திமுகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. அவர் தோல்வி பயத்தில் இருக்காருன்னா, தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எப்போ தேர்தல் நடந்தாலும் அவர் தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், நிறைய சர்வே எல்லாம் அவருக்கு வந்திருக்கும். அதனால் அவருக்கு இன்றைக்கி நாம் தோல்வி என்பது உறுதியான ஒன்று. அதனால் தோல்வி பயத்தில் அவருக்கு கண்டதையும் பேசி கொண்டிருக்கிறார்.
பாஜக ஆட்சியில் எங்கும் கொலை, எப்போதும் கொலை. ஸ்டாலின் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி விமர்சனம். பாமக நிறுவனர் ராமதாசின் வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி முறையீடு. கட்சிக்கு உரிமை கோரி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அன்புமணியும் மனு. கரூர் துயர வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இன்று தாவேக தலைவர் விஜய் டெல்லி செல்லவில்லை என தகவல். தாவேக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் திட்டமிட்டபடி நேர்காணல். விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிர முயற்சி என தகவல். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த இறுதிக்கட்ட முயற்சி. கூட்டணிக்குள் வராவிட்டால் சிரஞ்சீவி நிலைதான் ஏற்படும் என விஜயை எச்சரித்த பாஜக. பவன் கல்யாண் மூலம் விஜய் தரப்புடன் பாஜக பேசியதாகவும் தகவல். பவன் கல்யாண் மூலம் பேச்சு நடந்தது உண்மை என உறுதிப்படுத்திய KS ராதாகிருஷ்ணன். கூட்டணிக்கு வந்தால்தான் விஜய்க்கு பலன் என்றும் KS ராதாகிருஷ்ணன் பேட்டி. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்ற தோழமை கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டால் உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாக எதிர்காலத்தில் உள்ளது. அப்படி வரும்பொழுது உங்களுக்கும் ஒரு நல்ல நிலையில் முக்கியத்துவம் அமைகின்ற ஆட்சியில் கிடைக்கும். சிந்தியுங்கள் என்று அவர் பேசியது உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி. சிபிஐ சம்மனுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. முதல் முறையான அழைப்பு இல்லை, இது இரண்டாவது முறையோ மூன்றாவது முறை அழைப்பு. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது ரூமர் நான் சொல்றேன். பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து ANS பிரசாத் விடுவிப்பு. NDAவில் விஜய் சேர வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பதவி பறிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேக வந்தால் அனைத்து தொகுதிகளையும் வெல்வோம். புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. மகளிர் தினத்தில் பெண்ணியம் பேசிய விஜய்க்கு கண்ணியமில்லை. தாவேக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் குற்றச்சாட்டு. என் லீடர் என் பெண்ணை, அவரோட மனைவியவே காப்பாத்தல அப்படின்ற பட்சத்துல எப்படி நீங்க எங்களை காப்பாத்துவீங்க? உன் கட்சி நிர்வாகி கார்ல விழுந்தாலே அவளை காப்பாத்துனீங்களா? விஷம் குடிச்சு கிடந்தாலே அவளை போய் பாத்தீங்களா? இல்ல இன்னைக்கு வரைக்கும் போய் பாத்தீங்களா? அது தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு. திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தம்பிதுரை, அன்புமணி, LK சுதீஷ், கிறிஸ்டோபர் திலக் ஆகியோர் MP ஆகின்றனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை உயரக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் காரணமாக தீப்பெட்டி தயாரிப்பிற்கான மெழுகு கிடைப்பதில் தட்டுப்பாடு. நெருக்கடியில் தீப்பெட்டி தொழில் அரசு உதவ தொழிலாளர்கள் கோரிக்கை.
தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம். எஸ்ஐஆர் பணிகள் பாஜகவுக்கு ஆதரவாக நடந்ததாக குற்றச்சாட்டு. பிரபல வரலாற்றாசிரியர் KN பணிக்கர் காலமானார். கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை அறிஞர்கள் இரங்கல். 9 முதல் 14 வயது சிறுவர்களை பாதிக்கும் தொண்டை மற்றும் வாய் புற்றுநோய் HPV தடுப்பூசி அவசியம் என அறிவுறுத்தும் மருத்துவர்கள்.